வெல்கம் டு வனிதாஸ் கிச்சன். இன்றைக்கி முட்டை காய்கறி இல்லாத சிம்பிளாக ஒரு மக்ரோனி செய்யப்படுறேன், வாங்க பார்க்கலாம். ஒரு வானல் எடுத்துக்கலாம். 1/4 கிலோ மக்ரோனியை போட்டு கழுவிட்டு மக்ரோனி முழுகிற வரை தண்ணியை ஊற்றிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம், மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு கிண்டிட்டு 1/2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்படி தொட்டு பார்த்தா சாஃப்டாக இருக்கணும். அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மக்ரோனியில் இருக்கிற தண்ணியை வடிகட்டிட்டு தட்டில் கொட்டிக்கலாம். மக்ரோனியில் 1/2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாது. வானலில் எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றி எண்ணெய் சூடாகட்டும். சூடான எண்ணெயில் வெங்காயம் 2 போட்டு வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூனு, கொஞ்சம் கருவேப்பிலை, நறுக்கிய தக்காளி 1 போட்டு நல்லா கிண்டிக்கலாம். இதிலே மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூனு, தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூனு, சிக்கன் மசாலா 1/2 ஸ்பூனு. இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் மக்ரோனியை ட்ரையாக செய்கிறதுனால தண்ணி ஊற்றலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். வேக வைத்த மக்ரோனியை மசாலாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மக்ரோனி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். மக்ரோனியில் எண்ணெய் ஊற்றுனதுனால ஒன்றோடு ஒன்று ஒட்டலை. இப்போ கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிட்டேன். சிம்பிளான சுவையான மக்ரோனி ரெடி.